இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தற்போது நாம் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் சாம்பவி. இன்றைய வானிலையை பார்க்கின்ற போது இலங்கைக்கு அண்மையில் வளிமண்டலத்தில் ஒரு தளம்ப நிலை ஒன்று காணப்படுகின்றது. இதன் தாக்கத்தின் காரணமாக மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை அதிகரித்து காணப்படும். பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் சில இடங்களில் சுமார் 100 மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோர பிராந்தியங்களில் காலை வேளைகளிலும் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் விழிப்புடன் செயற்பட்டு இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பார்க்கின்ற போது நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தறை வரையான கடற்பிராந்தியங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். கடற்பிராந்தியங்களில் காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். பொதுவாக கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படாது. இருந்த போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் காற்று தற்காலிகமாக காற்று அதிகரித்து வீசுவதுடன் கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும்.